ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இரும்பு சத்து மிக்க தினை பாயசம் செய்யலாம். அது வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தினையை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா முத்தாக நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். நல்லா சூட்டில் இது நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இப்போ நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்தரலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பாதாம் திராட்சை 3 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். லேசான தீ வச்சு நம்ம இதையும் வறுத்துடலாம். பாருங்கள், முந்திரி பாதாம் வறந்துச்சு. இப்போ நம்ம கிரேப்ஸ் திராட்சையும் அதிலே போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். தேங்காவை ஒரு 2 சில்லு அளவு வச்சுருக்கேன். நம்ம துருவி இதையும் அதில் வறுத்துடலாம். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே பேன்லேயே நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு கப்பு வெல்லத்தை போட்டு காய்ச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம இதை போட்டு இதில் காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு கிணத்துல வச்சு கூட வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த பக்கத்து ஸ்டவ்வில் நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பால் அளவுக்கு. நம்ம இதை எடுத்து இந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கலையே சூடாக இந்த தினையை இதில் போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரலாம் வேக வச்சிடலாம். பாருங்கள், பால் எந்த அளவு இருந்தது, நல்லா சுண்டி நல்லா அப்படி வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக தொட்டாலே நசுங்க பாருங்கள். நல்லா வெந்துடுது. நம்ம இப்போ இதில் இது வந்து பவுட்ரு பண்ண ஏலக்காய் பவுடரு இந்த அளவுக்கு போடுறோம். சர்க்கரை வச்சு பவுட்ரு பண்ணது போட்டுட்டு நம்ம கலந்துக்கலாம். அப்புறம் வெந்துடுச்சு. இது தினை அரிசி தானே இது, அதனால் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் தான் வேகிறதுக்கு. தேங்காய் நம்ம துருவி வச்சோம் இல்லையா, நம்ம அதை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை பாதாம் இதையும் சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அது வெல்லத்தை நம்ம வடிகட்டி வச்சுருக்கல அதையும் அதில் ஊற்றிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்வீட்டு தேவையோ நம்ம அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். வெல்லம் இரும்பு சத்து, இது தினையும் உடலுக்கு நல்லது. அதனால் நம்ம இது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பார்க்கலாம். இதுவே பயங்கரமான தித்திப்பு இருக்குது. ஓகே, பாருங்கள், சூப்பரான தினை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், தினை பாயாசம் ரெடி. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. டேஸ்ட் பார்த்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த உடலுக்கு நல்லது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அதிகமாக இரும்பு சத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.